Dear 2025, as if you're a person, நான் இது சொல்லியே ஆகணும். Every ending is a new beginning அப்படிங்கிற மாதிரி I ended my Infosys journey this year. என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் எல்லார் மேலேயும் டிபெண்ட் ஆகிருக்கிற ஒரு பொண்ணா திடீர்னு ஒரு சென்னை மாதிரி சிட்டியில் வந்து என்னால் சர்வை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்கேரி தாட்டோடையே என்டர் ஆன என்ன யூனோ வாட் சென்னை எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணிச்சு தெரியுமா. அப்பா சுவாமி மாதிரி ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்என்டி மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு நல்ல பாண்ட் கொடுத்து சென்னை என்னை ரொம்பவே அழகாக ட்ரீட் பண்ணிச்சு. என்னாலலாம் ஃப்ளைட்டில் போக முடியுமா அப்படின்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேப்பன் ஆனதும் இந்த வருஷம் தான். அண்ட் யூ நோ வாட் சர்ப்ரைசிங், ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூட இந்த வருஷம் தான். என்னோட டிவோஷனல் டிரான்சிஷன் இந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வடபழனி முருகர் முன்னாடி கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருந்தேன்னா திடீர்னு கண்ண மூடி திறந்து பார்க்குற மலேசிய முருகர் என் முன்னாடி நிற்கிறாரு. சாரி, அவரு முன்னாடி நான் நிற்கிறேன். வாவ் அப்படின்னு அந்த ஸ்டாச்சுவை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்த சீன் கூட இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 4 வருஷமா இன்டர்வியூ அட்டன் பண்ணி தோத்துக்கிட்டே இருக்கேன் மாறா அப்படிங்கிற அளவுக்கு என்னோட ரொம்ப அப்சஸ்டான ட்ரீம் கம்பெனி ஜோஹோல நான் இந்த வருஷம் பிளேஸ் ஆனேன். ஐ பிகம் அ ஜோஹோ எம்ப்ளாயி. யூனோ சின்ன வயசுலேருந்து பாடி ஷேமிங், கலர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இன்செக்யூரிட்டியோடே வளர்ந்தேன்னா திடீர்னு இந்த வருஷம் மாடல் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட எனக்கு கிடைச்சிது. என்னெல்லாம் மாடல் அப்படின்னு என்னாலே யோசிச்சு பார்க்க முடியல, பட் ஸ்டில் இட் ஹேப்பன். மாடலிங் மட்டும்தான் நான் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஐ ஸ்கில்ட் அப் மை மேக்கப் ஸ்கில்ஸ். ஐ பிகம் அ மாஸ்டர் ஆஃப் மேக்கப் திஸ் இயர். இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 2025 நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என் பேங்க் பேலன்ஸ் 0. ஃபினான்ஷியலி, மென்டலி, ஹெல்த் வைஸ் எல்லாத்துலேயும் டவுனாக இருந்தேன்னா ஐ ரியலி பாட் அ கிஃப்ட் டு மை டேட். ஒரு மொபைல் ஃபோன் அவருக்கு கிஃப்ட் பண்ணேன். அண்ட் எவ்ரி டைம் ஐ கோ அவுட் வித் மை பேரண்ட்ஸ் ஐ யூஸ் டு சே அதெல்லாம் பே பண்ணாதீங்க, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு. இட் வாஸ் ப்ரவுட் மூமெண்ட் தட் எனி டாட்டர் கேன் ஹேவ். 2025 ஹெல்ப் மீ ஃபார் சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ஹெல்த் ஆஸ் வெல். 2024 மாதிரி ஒரு ட்ராமட்டிக் இயரில் இருந்தேன்னா ஒரே ஒரு சின்ன வேண்டுதலோடு தான் இந்த வருஷத்தையே ஸ்டார்ட் பண்ணேன். தைப்பூசம் வரதுலேருந்து முருகர்கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சும் 2025 ஆச்சும் ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருந்தால் போதும், 2024 மாதிரி கொடூரமாக இருந்துடவே கூடாது முருகா அப்படின்னு ஒரு வேண்டுதல் தான் வச்சேன். எனக்கு அந்த மலேசிய முருகரே இறங்கி வந்து ஒரு அமேசிங்கான இயர் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அண்ட் யூ கேன் சி ஹவு ஹாப்பி ஐ ஆம். என்னோட 32 பல்லு தெரியறதுனால. And I wish everyone a happy 2026. Wish you a great new year ahead.